வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு சூப்பரான அழகான இடத்துக்கு வந்திருக்கிறோம். வந்தால் திரும்பி போக மனம் இல்லாத இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் பாரு இடம்தான். இந்த வீடியோ அவ்வளோ ஒரு அழகான வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு பார்லிமெண்ட், பெல்வேயில் இருக்கிற ஒரு பார்லிமெண்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லோருக்குமே மிக்க நன்றி. சுவிஸ்லையும் வாழை மரம் இருக்குது பாருங்க. இலங்கை இந்தியங்கிற நாடுகளில் இருக்கிற அதே வாழை மரம் தான் இங்கே நட்டுருக்குறாங்க. ஒரு முறையும் இப்படி இல்லை, இந்த முறை தான் இந்த வாழை மரம் நட்டுருக்குறாங்க பாருங்கள். நடுவில் பூக்களுக்கு நடுவில் நட்டுருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது. எங்களோட வாழை மரம் சுவிஸ்லையும் வந்துட்டுது. பார்க்கவே அப்படி தான் இருக்குது. மனசுக்கு சந்தோஷமாக இந்த வாழை மரத்தை பார்த்ததும். இது பார்லிமெண்ட் வெல்வேயில் இருக்குது. ஒரு அழகாக இருக்குது பாருங்களேன் பார்க்க. இதை பார்க்குறதுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குண்டே ஆட்கள் வருவாங்க. நல்ல வெயில் அடிக்குது. நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து இதிலேருந்து சாப்பிட்றோம். சுழற்குடிக்கும் எனக்கும் செய்த ஒரு ஐஸ்கிரீமே வாங்கிட்டு வந்தாச்சு. இது நல்ல டேஸ்டான, இது பக்கத்துலேயே இருக்குது இந்த கடை. அப்போ வாங்கிட்டு இங்கே வந்துட்டோம். இங்கெல்லாம் குட்டீஸ் நிறையா குளிக்கணும். நான் சுழற்குடியை குளிக்க விடையில் ஊசி போட்டது, அதனால் அவள் குளிக்க விடையில் பார்த்து கொண்டிருக்கிறா இருந்து. எப்படியா நாங்கள் அங்கே அந்த லேக் இருக்க இடத்துக்கு போகிறோம். இந்த லேக்குக்கு வந்துட்டோம். சுடற்குட்டியின் ஓட்டத்தை பாருங்க. சுடற்குட்டியை ஓட விட்டால் பிடிக்க முடியாது. சுடற்குட்டியை நிறைய நல்ல வெயில் தானே. எல்லா மக்களும் வெள்ளக்காரங்க, அதிகம் வெள்ளக்காரர் தான் வந்து இருக்கணும். ஏன்னா இந்த காற்று, லேக்கில் இருக்கிற காற்று, இந்த பூங்கொண்டுகள் எல்லாமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. கப்பல், நிறைய குட்டி குட்டி கப்பல் எல்லாம் நிற்கிது. அதை தனியாக காசு கட்டி யாரும் எடுத்துட்டு ஆறுக்குள்ளே நிற்கலாம். ஒரு பெரிய கப்பலும் இதில் ஓடுது, குட்டி கப்பலும் ஓடுது. ஆனால் நல்ல வெயிலுக்கு அந்த சின்ன கப்பலில் போக இயலாது. அவ்வளோ வகையாக இருக்குது. முள்ளுக்கு இருக்க முடியாது, பெரியாக்களே இருக்க முடியாது. யாராவது இந்த வீடியோஸ் பார்த்தா குட்டீஸை கூட்டிகிட்டு போயிடாதீங்க. அந்த பெரிய கப்பலில் கூட்டிகிட்டு போகலாம். அப்படியே சுழற்குடி ஏற்றி ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவள் வளரும்போது இந்த காணொலிகள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படணும், நாங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கிறோம்னு சொல்லி. அதனால் அவள் ஃபோட்டோஸும் எடுத்து காணொலியும் எடுத்து அப்டேட் பண்ணிவிட்டோம்னா எப்பயுமே அவள் பார்த்துக்கொள்வாள். வளரும்போதும் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம் பாருங்க. அந்த நிற்குதாம்மா, கண்டுட்டீங்களா? இங்கே என்ன பாருங்க, அம்மா பாருங்க, அங்கே நிற்குது பெரிய வாத்து. அம்மா வாங்க வாத்து பார்ப்போம். ஓடியாங்க செல்லு. பாட்டி எப்படி நடப்பாவா? பாட்டி எப்படி நடப்பா? இந்த பூக்கண்ணில் பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. பச்சை பசலண்டு இருக்குது பார்க்கும்போது. ரெண்டு சைட்டும் நடுவால ரோட்டு, ஒரு பக்கம் மாறு, அங்கே மரங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. நானும் இப்படியோ சுழற்குடிக்கு பின்னுக்கு போகிறேன். சுழற்குடி எங்கே போகிறாவோ அவளுக்கு பின்னால் போகிறேன். இப்படியே நேராக தான் போகணும். இங்கே சைட்டால் வழியே போக முடியாது, நேராக போகணும், எல்லாம் திரும்பி போகணும். அப்போ நேரையே போயிட்டு காட்டுவோம். அப்படியே தொங்கலுக்கு போக நிறைய வாத்துக்கள் நிற்கிது. அப்போ அந்த இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவோம்ண்டு போகிறேன். இங்கே பாருங்கள், அந்த கப்பல் தெரியுது, 2 மாடி கப்பல், பெரிய கப்பல். காட்ட வந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இங்கால தான் ஆக்களும் நிறைய நின்று சாப்பாடு போடுவினோம். வாத்துக்களும் எல்லாம் இங்கால தான் நிற்கும். இந்த பக்கத்துலேயே வந்துட்டோம். அந்த பாலத்துக்கு இங்கே இடத்துக்கிட்ட தான் நிறைய வாத்துக்கள் எல்லாம் அதிகம் நிற்கும். தூரம் 2 நிற்கும். புறாக்கள் எல்லாம் நிற்கிது. என்னம்மா? சுட குட்டிங்க, சுட சுட சுடமா மீம்பி வாட். அழகாக நீந்தி கொண்டிருக்குது பாருங்க. குஞ்சு எல்லாம் நிற்கிது, சின்ன குஞ்சுகள் எல்லாம் நிற்கிது நிறைய.
சுடர்குட்டியை மேலே தூக்கி இருத்திட்டான், பக்கத்தில் இருந்து பார்க்கட்டும்னு சொல்லி மேலே தூக்கி இருத்தி இருக்கிறேன். பாருங்க, இந்த இந்த பாட்டெல்லாம் பெருசு, அவ்வளோ பெருசாக இருக்குது. நேராக வீடியோவுக்கு குட்டியாக தெரியுது, நேராக பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்கும். எத்தனை கிலோன்னு எனக்கு சொல்ல தெரியல, அவ்வளோ பெருசு. சுடக்குட்டி ஓட்டத்தை பாருங்க, சுடக்குட்டியின் ஓட்டத்தை அங்கே ஆக்கள் நிற்கணும். ஆளை முதல் அமுக்கிட்டு வரேன் இல்லைங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டு என்னையும் ஒரு வீடியோ எடுக்காடி நான் கவலைப்படி வந்தானே, அதனால் என்னையும் ஒரு வீடியோ எடுத்தாச்சு. அம்மா பாருங்க, இங்கே அம்மா பாருங்க. இங்கால ஃபோட்டோஸ் எல்லாம் அடிக்கணும், நிறைய ஆக்கள் இருந்து. இங்கால பாருங்க, ஒரு ஆள் சாப்பாடு போடுறேன், அதனால் எல்லாருமே அதில் வந்து சேர்ந்துட்டினோம் சாப்பாடு போட. இவ்வளோ அழகா நீந்தினோம் பாருங்க. டும் 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 டும். எங்கே வாங்க, எங்கே? ஹலோ ஹலோ சொல்லுங்க, ஹலோ. காலை இப்படி கையா காட்டுங்க, கையால் காட்டுங்க, கை கொடுங்க, கை கொடுங்க, அப்படி கொடுங்க. ஹலோ. பாய் சொல்லுங்க, பாய் பாய். போன வருஷம் இதே இடத்துல சுடர்குட்டியை இருத்தி ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கிறேன். அப்போது நிறைய பூக்கள் இருந்தது, ஆனால் இந்த முறை குரோட்டன் மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். இதுலேயும் வாழை எல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள், காற்று இலைகள் கிழிஞ்சிட்டு. ஆனால் அந்த வாழை இந்த இடத்த வச்சிருக்கிறதுன்றதே அவ்வளோ பெரிய விஷயம். என்ன இந்த இடத்துல வாழை வச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறது. இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே இப்படி தண்ணி இருக்கும், எங்கேயும் தண்ணி குடிச்சு கொள்ளலாம். நீங்கள் திறம் போது பாருங்க, இதான் அந்த மலைகளில் இருந்து வர தண்ணி. இந்த நாட்டில் இந்த பைப்பில் தண்ணி குடிச்சு கொள்ளலாம். நாங்கள் அப்படியே ஹோப் சிட்டிக்கு வந்துட்டோம். ஹோப் சிட்டியில் சுடக்குட்டிக்கு ஏதாவது விளையாட்டு பொருள் வாங்கிட்டு போகலாம்னு வந்திருக்கிறோம். பார்க்க அவ்வளோ விளையாட்டு பொருட்கள் இருக்குது, நிறைய பொருட்கள் இருக்குது. இதை வாங்குறதுன்ட்டு தான் தெரியல. சுடக்குட்டிக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகும்போது வந்திருக்கிறோம். நாங்கள் முதல்ல நின்றது ஹோப் அந்த மேக்கப் அது அந்த பகுதியில். இப்போ அவன்ட விளையாட்டு பொருட்கள் இருக்கிற இடத்துக்கு போக போகிறோம். பாருங்க போல் விளையாட்டு பொருட்கள்னு சொல்லி ஃபுல்லாகவே விளையாட்டு பொருட்கள் தான் இதுக்குள்ள. சின்ன பிள்ளைகளுக்குரியது நிறைய இருக்குது. நாங்கள் இதுதான் ஒன்று வாங்க போகிறோம் சுடக்குட்டிக்கு. இது உம்பரையும் ஏதாவது பார்த்து வாங்கிட்டு போகலாம்ட்டு இருக்கிறேன். இது அவாவுக்கு பிடிச்ச கலர் ப்ளவு, அதால் அந்த கலரில் ஒன்று எடுத்தாச்சு. அப்படியே நாங்கள் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டோம். இந்த பூவை பாருங்க, செம்பருத்த பூ மாதிரியே இருக்குது பாருங்க. எங்களோட ஊரில் நாட்டில் இருக்கிற செம்பருத்தம் பூ மாதிரியே இருக்குது பார்க்க. அது செம்பருத்தை தானோ என்னன்னு தெரியல. திறம் போதும், நாங்களும் வீட்டுக்கு கிட்ட வந்துட்டோம். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அழகான காணொளியில் பார்க்கலாம். நன்றி.